கொடூர திமுக ஆட்சிக்கு கொலைகள தலைநகரமாகும் கொங்கு மண்டலமே சாட்சி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே இடங்களில் ஒரே மாதிரியான படுகொலைகள் ஒரே வகையில் தொடர்ந்து நடைபெறுகின்ற போதும் கூட தடுக்க முடியவில்லை என்பது திமுக ஆட்சியில் காவல்துறை செயலற்று போயுள்ளது என்பதையே காட்டுவதாக கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், ஈரோடு மாவட்டம் சிவகிரி, தற்போது நாமக்கல் மாவட்டம் சுத்தம்பூண்டி என கொங்கு மண்டலத்தில் தொடரும் கொடூர கொலைகள் மூலம் திமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக வாழவே முடியாத பேராபத்தான சூழல் நிலவுவதையே உறுதிப்படுத்துவதாகவும், அனைத்து தரப்பு மக்களும் வெளியில் மட்டுமல்ல வீட்டிலும் கூட பாதுகாப்பாக வாழ முடியாத சூழல் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசையோ காவல்துறையினரையோ நம்பி பயனில்லை என்ற நிலையில் மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்றும், கொலைவெறி கொடூரர்களின் கூடாரமாகி போன தமிழகத்தை மீட்க திமுக ஆட்சியை அகற்றி மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நல்லாட்சியை மலரச் செய்வது ஒன்றே தீர்வாகும் எனவும் அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.